இப்போ நீங்கள் ஒளியோட வேகத்தில் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ஏறி பக்கத்தில் இருக்க பிளாக் ஹோலை எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிற அந்த வழியில் தெரியாதனமாக உங்கள் ஸ்பேஸ் ஷிப் பழுதடைஞ்சு நீங்களும் உங்கள் ஸ்பேஸ் ஷிப்பும் பிளாக் ஹோலுக்குள்ளே விழுந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன நடக்கும்? பிளாக் ஹோலுக்குள்ளே விழுந்து அடுத்த பக்கம் வேற ஒரு யூனிவர்ஸ் வழியாக வெளில வருவீங்களா? பிளாக் ஹோலுக்குள்ளே 4th டைமென்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமா? பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உள்ளே விழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கலாம்னு சொல்லி பல ஹைப்போதேசிஸ் இருக்கு. திஸ் இஸ் அன்சைன்ட். கருந்துளைக்குள் விழுந்தா. கருந்துளை பிளாக் ஹோலுங்கிறது வேக்கம் கிளீனர் கிடையாது. நீங்கள் பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் போனாலே அது உங்களை பிடிச்சி இழுத்துறாது. ஸோ பிளாக் ஹோலை நல்லா பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த எட்ஜில் ஒரு விதமான ரிங் ஃபார்மேஷன் இருக்கும். இதுதான் ஈவெண்ட் ஹாரைசன் சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட் ஹாரைசன் வரைக்கும் ஒளி போனாலோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் போனாலோ அதால் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இந்த ஈவெண்ட் ஹாரைசனை தாண்டிச்சுன்னா ஒளியால் கூட வெளியில் வர முடியாது. ஸோ இந்த ஈவெண்ட் ஹாரைசன் வரைக்கும் நீங்கள் இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா தப்பிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் போகிறீங்க. பிளாக் ஹோலை உங்களால் நேரடியாக பார்க்க முடியாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அக்ரிஷன் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட தூசி துகள்கள், உடைக்கப்பட்ட கிரகங்கள், நட்சத்திரங்களோட மிச்ச மீதின்னு சொல்லி இது எல்லாமே அந்த கருந்துளையை அதிவேகத்தில் சுற்றி வெளில வரும். இதை அக்ரிஷன் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்க அந்த சிங்குலாரிட்டியை பொறுத்து இந்த அக்ரிஷன் டிஸ்கோட வேகம் அதிகரிக்கும். இப்போ சிங்குலாரிட்டி சென்டராக அந்த நம்ம சூரியன் போல் ஒரே இடத்துல நின்ன மணிக்கே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அந்த சிங்குலாரிட்டியை சுற்றி ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்பேஸ் அண்ட் டைம் மாற்றங்கள்ங்கிறது இந்த அக்ரிஷன் டிஸ்கை பெரிதளவு பாதிக்காது. பட் அதுவே அந்த சிங்குலாரிட்டி ஒரு ஆஃப் செட் ஆகி, அதாவது தன்னுடைய அச்சிலேருந்து விலகி ஒரு ரிங் வடிவத்தில் சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா அது சுற்றி இருக்கக்கூடிய டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வளைக்கும். இதை எர்கோஸ்ஃபியர்னு சொல்லுவாங்க. இப்படி வளைக்கப்பட்ட அந்த டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது சிங்குலாரிட்டியை அதிவேகத்தில் ஃபாலோ பண்ணும். அதாவது இந்த எர்கோஸ்ஃபியருக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்களே நினச்சாலும் வெளியில் வர முடியாது. அந்தளவுக்கு வேகம், அந்தளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இந்த எர்கோஸ்ஃபியருக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் இந்த இடத்துல வளைக்கப்பட்டிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட பாதி ஒளியோட வேகம் 50% ஸ்பீட் ஆஃப் லைட் வேகத்தில் இங்கே இருக்க பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சுற்றி வளருமா. இந்த எர்கோஸ்ஃபியருக்குள்ளே நீங்கள் போகிற அந்த சமயத்தில் நீங்களா விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் அந்த பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டியை சுற்றி வளம் வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. அதுவும் பாதி ஒளியோட வேகத்தில்னா யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஹோல் பக்கத்தில் போகும்போது அக்ரிஷன் டிஸ்கை அடையிற அந்த சமயத்தில் எர்கோஸ்ஃபியருக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா வேறு வழியே இல்லைங்க, நீங்கள் பிளாக் ஹோலை சுற்றி வளம் வந்து தான் ஆகணும். அண்ட் 50% ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் சூட்டோட போயிருந்தாலும் கம்ப்ளீட்டாக இறந்துடுவீங்க. அவ்வளோ வேகத்தை தனி மனித உடல் தாக்கு பிடிக்காது. பட் உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பேஸ் சூட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒளியோட வேகத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போயிருக்கேன் அந்த காந்தனால 50% ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறத உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பல விசித்திரமான சம்பவங்கள்லாம் பார்ப்பீங்க. இந்த ஸ்பேஸ் வளைக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் ஒளியே அந்த வளைவின் பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆகும். இந்த பிளாக் ஹோலை நீங்கள் பார்க்கும்போது இந்த பக்கவாட்டில் ஒரு அக்ரிஷன் டிஸ்க் இருக்குது. அதுவே பிளாக் ஹோலோட மேலேயும் கீழேயும் ஒரு அக்ரிஷன் டிஸ்க் இருக்குல்ல, அது உண்மையிலேயே இந்த பக்கவாட்டில் இருக்க அந்த டிஸ்கோட ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லணும். ஸ்பேஸ் பெண்ட் ஆகி இருக்க அந்த சமயத்தில் கருந்துளைக்கு பின்னாடி போன அக்ரிஷன் டிஸ்கோட அந்த லைட் பெண்ட் ஆகி மேலேயும் கீழேயும் நமக்கு எனக்கு தெரியுது. இதே மாதிரி தான் உங்களுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனும் நீங்கள் முன்ன பின்ன லெஃப்ட் ரைட்னு சொல்லி எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியுமா. ஸோ நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய புறமண்டையே பார்க்க முடியுமாங்க. ஏன்னா உங்கள் உடம்புல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன அந்த வெளிச்சம்ங்கிறது ஒளியோட வேகத்தில் பிளாக் ஹோலை சுற்றி வந்து திரும்ப உங்கள் கண்ணிலே படம். ஸோ உங்கள் புறமண்டையை உங்களால் பார்க்க முடியுமா? கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும்னு. இப்போதைக்கு நீங்கள் பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் போயிட்டீங்க. ஈவெண்ட் ஹாரைசன் உங்கள் கிட்ட தான் இருக்குது. இந்த சமயத்தில் ஆப்வியஸாக நீங்கள் பிளாக் ஹோலோட அந்த ஈர்ப்பு விசையை, அந்த கிராவிட்டி, அந்த புல்லை உணர்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கால் இந்த பிளாக் ஹோலை நோக்கி போக நீங்கள் இப்போது அந்த ஈவெண்ட் ஹாரைசனை நெருங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டுருக்க அந்த பிளாக் ஹோல் சின்னதாக பெருசாங்கிறத பொறுத்து உங்களுடைய அவுட்கம் மாறும். நம்ம சூரியன் அளவு நிறைய இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல் ஒரு ஃபுட்பால் சைஸ் தான் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுக்கு சூரியனோட நிறை இருக்கும். நம்ம அவ்வளோ குட்டியாக எடுத்துக்க வேணாம், ஓரளவுக்கு பெரிய பிளாக் ஹோலாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம பூமி சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளாக் ஹோல். இப்போ நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போகும்போது அதிகமான அந்த ஈர்ப்பு விசை ஃபஸ்ட்டு உங்கள் காலில் தான் ஃபீல் ஆகும். யாரோ ஒருத்தங்க உங்கள் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணும். இப்போ நம்ம பூமியிலே நீங்கள் இருக்கும்போது உங்கள் காலில் ஃபீல் ஆகிற கிராவிட்டியை விட உங்கள் தலையில் ஃபீல் ஆகிற கிராவிட்டிங்கிறது வீக்காக தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்கள் கால் அதிகமான கிராவிட்டியை ஃபீல் பண்ணும், உங்கள் தலை கொஞ்சம் கம்மியாக தான் கிராவிட்டியை தான் ஃபீல் பண்ணும். இதை நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போக போக அந்த கிராவிட்டி ஃபீலுங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகும். ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரின்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலாக உங்கள் காலை பிளாக் ஹோல் பிடிச்சி இழுக்குது, அதுவும் அதிக ஃபோர்ஸோட. இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் போக போக கிராவிட்டி அதிகமாக உணர்வீங்க. உங்கள் கால்கள் இழுக்கப்பட்டு உங்கள் உடல் உறுப்புகள் சல்லி சல்லியாக நொறுக்க ஆரம்பிக்கும். ஃபனலுக்குள்ளே போகிற மாதிரின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் உடல் ஒரு மெல்லிய நூடுல்ஸ் போல் மாற்றப்படும்.
இவ்வளோ வழியை நீங்கள் உணர்ந்துட்டு இருப்பீங்க. பட் இது எதையுமே என்னால் வெளியிலேருந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஈவென்ட் ஹரைசனை நெருங்குற வரைக்கும் தான் என் கண்ணுக்கு நீங்கள் அந்த பிளாக் ஹோலை நோக்கி போகிற விஷயம் தெரியும். பட் ஈவென்ட் ஹரைசனை தாண்டிட்டிங்கன்னா உள்ளிருந்து வெளிச்சத்தால் கூட வெளில வர முடியாது. அந்த ஈவென்ட் ஹரைசனை தொட்ட அடுத்த செகண்ட் என் கண்ணுக்கு நீங்கள் உறைஞ்சிடுவீங்க, அப்படியே நிற்பீங்க. எனக்கு டைம் நார்மலாக போயிட்டுருக்கும், உங்களுடைய டைம் ஸ்லோவாக இருக்கும். அப்படியே உறைஞ்சு போன நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பாக மாறுவீங்க, டாப்லர் ஷிஃப்ட் மாதிரி. ஸோ உங்களுடைய கடைசி வெளிச்சம்ங்கிறது சிவப்பாக தான் இருக்கும். அண்ட் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபேட் ஆக ஆரம்பிப்பீங்க, மறைய ஆரம்பிப்பீங்க என் கண்ணுக்கு. பட் அதுவே அந்த பக்கம் நீங்கள் அங்கே பிளாக் ஹோல் பக்கத்துலேருந்து என்ன பார்க்கும்போது உங்களுக்கு டைம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் வெளிப்பக்கம் டைம் அதிவேகத்தில் சுற்றிட்டு இருக்கும். உங்களுக்கு 2-3 செகண்ட் ஃபீல் ஆகிற விஷயங்கள் எனக்கு மாத கணக்காக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். எந்த அளவுக்கு நீங்கள் பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் டைலேஷனுங்கிறது அதிகமாகும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் இப்போ பிளாக் ஹோலுக்குள்ளே விழுற அந்த சமயத்தில் உங்கள் உடல் நூடுல்ஸாக மாறி இருக்கும். சப்பட்டாமிக் லெவலில் ஒவ்வொரு அணுவும் ஒன்றன் பின் ஒன்றா அமைக்கப்பட்டு உங்கள் உடலே ஒரு நீல கோடு போல மாறி இருக்கும். இதை தான் ஸ்பெகட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸ்பெகட்டினா நூடுல்ஸ்னு அர்த்தம், இட்டாலியன் நூடுல்ஸ். ஒரு நூடுல்ஸை பிடிச்சி தூக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் உடல் முழுக்கவே ஒரே நேர்கோட்டில் மாறி இருக்குங்க. செம்ம வலியோடு நீங்கள் இறந்துருப்பீங்க, உணர்ச்சி எதுவுமே இல்லாமல். ஸோ இப்போதைக்கு அப்படி மாற்றப்பட்ட உங்கள் உடல் ஈவென்ட் ஹரைசனை தாண்டி என்ன ஒரு லேயரை போய் அடையும். இதை தான் ஃபயர் வால்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த பிளாக் ஹோலுக்குலேருந்து தப்பிக்க முடியாத எல்லா விதமான காஸ்மிக் காமா ரேடியேஷன் எல்லாமே ஒரு விதமான பவர்ஃபுல் ஃபயர் வாலை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த ஃபயர் வாலை நீங்கள் டச் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அதீத ரேடியேஷன் உங்களை ஒரு நொடியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எரிச்சு சாம்பலாக்கிடும். இந்த ஃபயர் வால் ரேடியேஷனால் பிளாக் ஹோலுக்குள்ளே தப்பிக்க முடியாது. ஸோ உள்ளே போகிறவங்க எல்லாரையுமே டெக்னிக்கலாக அந்த ரேடியேஷனை எரிச்சிடும்னு சொல்கிறாங்க. பட் பிளாக் ஹோலுக்குள்ளே நம்ம பார்க்காத அந்த சமயத்தில் இது எதுவுமே உறுதி செய்யப்படலை, ஸ்டில் ஹைப்போதசிஸாக தான் இருக்குது. சம்டைம் ஃபயர் வால் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். சப்போஸ் அந்த ஃபயர் வாலையுமே தாண்டி ஒரு நூடுல்ஸாக இப்போதைக்கு நீங்கள் பிளாக் ஹோலோட சென்டர் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பொருளை தான் உங்களால் பார்க்க முடியும். அதுதான் சிங்குலாரிட்டி. அந்த சிங்குலாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அட்டாமிக் சைஸ் இல்லைனா ஒரு அணுவோட சைஸில் இருக்கலாம், இல்லை ஒரு காரோட சைஸில் இருக்கலாம். எப்படி இருக்கும்னு யாராவது உள்ளே போய் பார்த்தா தாங்க தெரியும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்குலாரிட்டியே கிடையாது பாது, இந்த பிளாக் ஹோல் அப்படியே இன்னொரு யூனிவர்ஸ்க்கான ஒரு வார்ம் ஹோலாக ஆக்ட் ஆகுது. பிளாக் ஹோலுக்குள்ளே விழுறவங்க அந்த பக்கம் வேற ஒரு யூனிவர்ஸ் வெளியில் வெளில வருவாங்க. ஸோ 2 இடத்த ஒன்றா சேர்க்கக்கூடிய அந்த வேலையை தான் பிளாக் ஹோல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான ஆதாரங்களும் ஒழுங்காக கிடைக்கலங்க. ஸ்டில் அதுவுமே ஹைப்போதசிஸாக தான் இருக்குது. சப்போஸ் அது வார்ம் ஹோலாக இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த அண்டத்தில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அதிவேகத்தில் ஒளியோட வேகத்தில் போக முடியும். லிட்டரலாக டைம் ட்ராவல் மாதிரிங்க. ஸோ பிளாக் ஹோலுக்குள்ளே வந்து செத்து போயிடுவோங்கிறத சுற்றி வச்சு சொல்ல வரையா நீங்கள் கேட்பீங்க. அது கிட்டத்தட்ட உண்மை, அதே சமயத்தில் உண்மை இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். ஐ மீன் நம்ம இறந்துடுவோம், பட் நம்மளை பற்றின இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து வெளியில் வரவே வராது. இன்ஃபர்மேஷன் கேன் நெவர் பி லாஸ்ட். சொந்த வகையில் இந்த மாதிரி ஒருத்தன் உள்ளே வந்து விழுந்திருக்கான்னு சொல்லி நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் பிளாக் ஹோலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி இந்த பிளாக் ஹோலையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து அவங்க இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்க இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே எடுத்து அதை ரீஅரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா உங்கள் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்களால திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா பிளாக் ஹோலுக்குள்ளேருந்து எந்த ஒரு பொருளும் தப்பிக்காத அந்த சமயத்தில் உள்ளே விழுந்த உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிளாக் ஹோலுக்குள்ளே தாங்க இருக்கும். ஸோ ஏலியன்ஸ் ஃபியூச்சரில் நினச்சா உங்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். உயிர் இருக்காது, ஆனால் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. இப்படிப்பட்ட பிளாக் ஹோலுக்கு அழிவே இல்லையாடா நீங்கள் கேட்பீங்க. நம்ம சூரியனை இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் சைஸில் மாற்றி பிளாக் ஹோலாக கன்வெர்ட் பண்ணி அந்த குட்டி பிளாக் ஹோல் அழியறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10, 20, 100, 200 லட்சம் கோடி? அதெல்லாம் பக்கத்திலே இல்லை. 10 to the power 37 years. அதாவது ஒரு 10க்கு பக்கத்தில் நீங்கள் 36 0 போட்டிங்கன்னா எத்தனை வருஷங்கள் காட்டுமோ அவ்வளோ வருஷங்களாகும் ஒரு பிளாக் ஹோலோட 0.1% அழிய. அதுவும் ஹாக்கிங் ரேடியேஷன் வழியாக தான் அழியும்னு சொல்கிறாங்க. வெறும் 0.1% அழியவே 10 to the power 37 years ஆகும். அப்போ முழுசாக அழிய எத்தனை வருஷங்களாகும் சொல்லி மறக்காமல் கணக்கிறதுக்கு இல்லை சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எப்படி பார்த்தாலும் சாவுங்கிறது உறுதி. ஸோ என்னதான் உங்ககிட்ட ஒளியோட வேகத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பேஸ்ஷிப் இருந்தாலும் பிளாக் ஹோல் பக்கத்தில் மட்டும் போயிடாதீங்க. திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.